ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது கஜகேசரி யோகமானது உருவாயிருக்குங்க. நவம்பர் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான நாள். அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்த்திகை மாதத்துடைய 15ஆம் நாள். அதே போல் கிழமை வந்து சனிக்கிழமை. ஆக்சுவலி இந்த நாள் என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தா அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை கார்த்திகை மாதத்தில் சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசை ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசையாக சொல்லப்படுது. இந்த அமாவாசையில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலா ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி அமாவாசைங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் இருள் நிறைஞ்ச நாள் என்று சொல்லலாங்க. அமாவாசை, பௌர்ணமி இது ரெண்டுமே இந்த பிரபஞ்சத்தில் ரொம்ப முக்கியமான நாட்களாக சொல்லப்படுது. இந்த 2 நாளில் நல்ல அதிர்வுகள் அதிகமாக இருக்கும். அதே சமயம் கிரகங்களிடையே பெரிய மாற்றங்களும் ஏற்படும். அதனால் இந்த மாற்றங்கள் அப்பப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் இந்த அமாவாசை, பௌர்ணமியை மட்டும் சாதாரணமாக நாம் நினைத்து விற்றக்கூடாது. அதுவும் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசை ஒவ்வொரு வகையில் சிறப்பு இருக்கும். அதில் கார்த்திகை மாதம் வரக்கூடிய அமாவாசை தனி ஒரு சிறப்பு இருக்குது. கார்த்திகை மாதம் வரக்கூடிய அமாவாசையில் கடன் பிரச்சனைகளை தீர்க்கிற மாதிரி சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுது. அதனால் துலா ராசிக்காரங்க உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைலாம் இருந்ததுன்னா அந்த பிரச்சனை தீர்வதற்கு சிறப்புகளும் வழிபாட்டு முறையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய கார்த்திகை அமாவாசையுடைய சிறப்புகளும் வழிபாட்டு முறைகளும் முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி கார்த்திகை மாத அமாவாசையில் காகம், பசுமாடு ஆகியவற்றிற்கு உணவளிக்கிறது, குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது சிறப்பானது. இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டால் குடும்பத்தில் உள்ள சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சங்களானது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் தீராத நோய்கள் தீர்வதற்கும் கழுத்தை நெருக்கக்கூடிய கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கும் மிகவும் ஒரு சிறந்த நாளாக இந்த நாளானது கருதப்படுது. அதனால் இந்த நாளில் யாருமே வந்து வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது. மார்கழி மாதம் பாவங்கள் போக்கக்கூடிய புனிதமான மாதம். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய கார்த்திகை மாத அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டால் அவர்களுக்கு முக்தி பெற கிடைக்கும். பித்ருதோஷம், சர்ப்பதோஷம் உள்ளிட்ட தோஷங்களுக்காக பரிகாரம் செய்ய நினைக்கக்கூடிய துலா ராசிக்காரங்க இந்த கார்த்திகை அமாவாசை நாளில் செய்வது மிகவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பானது. அதே போல் இந்துக்களுடைய வழிபாட்டு நாட்களில் மிக முக்கியமான நாள் அமாவாசை. மாதத்திற்கு ஒரு முறை என வருடத்தில் 12 அமாவாசை வந்தாலும் ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைகள் அதிக சிறப்பு வாய்ந்ததாகவும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாகவும் இருக்குது. அதில் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, அப்புறம் ஐப்பசி அமாவாசை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திகை அமாவாசை. இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு அமாவாசையாக கருதப்படுது. மேலும் அமாவாசை என்றாலே முன்னோர் வழிபாட்டுக்கு உரிய நாள் என்பது அனைவருக்கும் தெரியும். நமக்கும் நம் முன் வாழ்ந்த மறைந்த நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆத்மாக்களை சாந்தப்படுத்துவதற்கமாக இந்த நாளில் புனித நீராடி தர்ப்பண தானம் போன்றவற்றை அளிக்கிறது சிறப்பு. அதே போல் கார்த்திகை அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டோடு ஆன்மீக வழிபாட்டுக்கும் மிக முக்கியமான நாள். கார்த்திகை மாத பௌர்ணமி எப்படி சிறப்பு மிக்கதோ அதே போல் கார்த்திகை அமாவாசை வழிபாட்டுக்குரிய மிக முக்கியமான நாள். அதுவும் நிதி தொடர்பான பிரச்சனை சிக்கியிருப்பவர்களுக்கு இது முக்கியமான நாள் என்று சொல்லப்படுது. கார்த்திகை அமாவாசையை பௌமதி அமாவாசை என்றும் குறிப்பிடப்படும். கார்த்திகை அமாவாசை அன்று அனுமனையும் செவ்வாய் பகவானை வழிபாடு செய்தீங்கன்னா வாழ்வில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பலவிதமான துன்பங்கள்லேருந்து விடுபட முடியும். கார்த்திகை அமாவாசை நாள் என்பது தேவர்களுடைய தலைவனான இந்திரன், சூரிய பகவான், அனுமன், முன்னோர்கள் ஆகியோரை வழிபட ஏற்ற நாள். இந்த நாளில் அனுமனை வழிபட்டால் எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வழி கிடைக்கும். அதே போல் ஜாதகத்தில் மாங்கல்ய தோசை இருந்தாலும் அது நீங்கிவிடும். அதிக கடன் பிரச்சனையாக சிக்கி தவிக்கவங்க இந்த நாளில் அனுமன் வழிபட்டின முறையாக மேற்கொள்ளுங்க, கைமேல் பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை அமாவாசை நாளில் தான் லக்ஷ்மி தேவி பூமிக்கு வருகை தருவதாக ஐதீகம்.
இந்த நாளில் லக்ஷ்மி தேவி பார்க்கடலிருந்து அவதரித்ததாகவும் புராணங்களில் கூறப்படுது. இந்த நாளில் இரவு முழுவதும் கண் விழித்து மறுநாள் அதிகாலையில் புனித நீராடி பூஜைகள் பஜனைகள் செய்து வழிபட வேண்டும். விரதம் இருந்து தானம் வழங்கி லக்ஷ்மி தேவி வழிபாடு செய்யணும். அப்படி செய்தாவே செல்வ வளம் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை கிடைக்கும். நம்மளால் முடிந்த பணம் உணவு உடை என இல்லாதவர்களுக்கு தானமாக இந்த நாளில் கொடுப்பது மிக உயர்ந்த ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஆண்டு கார்த்திகை அமாவாசையானது நவம்பர் 30ஆம் தேதி வருது. இது நவம்பர் மாதத்துடைய கடைசி நாளில் வருது. காலையிலே ஸ்டார்ட் ஆகுது. நாம் புனித நதிகளில் கடலில் குளம் ஆகியவற்றில் நீராடுறது சனிக்கிழமையே செய்யலாம். இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பு என்னென்னா சனிக்கிழமைக்குரிய அதாவது சனி பகவானுக்குரிய சனிக்கிழமையில் கார்த்திகை அமாவாசை வருது. கடன் பிரச்சனை, நிலப்பிரச்சனை, சொத்து பிரச்சனை, வீடு வாங்க சொத்து வாங்க யோகத்தை தரக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக நமக்கு அருள் புரிவார். அவரை இந்த நாளில் வழிபட்டால் அவருடைய அருளால் வீடு மனயோகம் உங்களுக்கு அமையும். அதே போல் அனுங்கள் மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில் அமாவாசையின் போது அவதரித்தார். அதாவது அனுமன். ஸோ அந்த அனுமன் அவதரித்த மார்கழிக்கு முன்னாடி வரக்கூடிய கார்த்திகை அமாவாசையில் அவருக்கு செந்தூரம் வெண்ணெய் சாத்தி வடமாலை அணிவித்து வழிபாடு செய்யணும். ஸ்ரீராம ஜெயம் எழுதி வெத்தலை மாலை கட்டியும் அனுப்பிக்கணும். இதனால் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நடைபெறும். துன்பங்கள் விலகும். இன்பமான வாழ்க்கை அமையும். அனுமனை வழிபடுவதால் சனிதோஷம் உள்ளிட்ட நவக்கிரக தோஷங்கள் விலகும். துளசி மாலை அணிவிக்கிறது, துளசியால் அர்ச்சனை செய்வது உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றி வைக்கும். ஸோ துலா ராசிக்காரங்க இப்போ நான் சொன்ன இந்த தாள்களை எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இந்த கார்த்திகை அமாவாசையில் இந்த வழிபாடுகள்லாம் செய்து பயன்பெறுங்க. இவ்வளோ நேரம் உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு, கடன் பிரச்சனை தீர்வதற்கு கார்த்திகை மாதம் அமாவாசையில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பார்த்தோம். இப்போ தான் உங்களுக்கான பலன்களை சொல்ல போகிறேன். ஸோ துலா ராசிக்காரங்க சித்திரை 3 4 பாதம், சுவாதி விசாக 1 2 3 பாதம் இதில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அடுத்தவர்களை அனுசரித்து போய் காரியங்கள் செய்யணும். அப்போ தான் வெற்றிகரமாக எல்லாத்தையும் செய்து முடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசைக்கு பிறகு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். அதனால் எது செய்கிறதாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படுவது நன்மை தரும். பணவரவு கூட உங்களுக்கு நன்றாக இருக்கும். அடுத்தவர் நலனுக்காக பாடுபட வேண்டியது இருக்கும். அது கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறது நல்லது தான். பெரியோர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். சூரிய சுக்கிரனுடைய சஞ்சாரம் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு வழக்குகளில் சாதகமான போக்கு தரும். நண்பர்களிடம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கவனமாக பழகிறது நல்லது. இல்லைனா நண்பர்களே உங்களை கவுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நண்பர்கள்கிட்ட பழகும்போது கவனமாக பழகுங்க. அப்புறம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும். பயணங்கள் செல்ல செல்ல தான் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அதனால் பயணங்கள் செல்வது நல்லது தான். அப்புறம் பார்ட்னர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சக ஊழியர்களோடு விட்டு கொடுத்து செல்லணும். இல்லைனா சக ஊழியர்களால் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. வீண் அலைச்சல்கள் உண்டாகும். முடிஞ்சளவு அலைச்சல்களை குறைச்சி கொள்ளுங்க. ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் எச்சரிக்கை தான், தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் எச்சரிக்கை தான். ஸோ எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் அவ்வப்போது வாக்குவாதங்கள் உண்டாகலாம். கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்லிங்கன்னா இந்த வாக்குவாதங்கள்லாம் இல்லாமல் தப்பிக்கலாம். கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கிறதுக்கு ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லுங்க. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மனதுக்கு திருப்தி தரும். உறவினர்களோடு வாக்குவாதங்களை தவிருங்க. உங்கள் கணவன் மனைவி கிட்ட எப்படி வாக்குவாதம் தவிர்க்கணுமோ அதே போல் உறவினர்கள்கிட்டையும் வாக்குவாதத்தை தவிர்க்கணும். அதுதான் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு குடும்பத்துக்கும் உங்களுக்கும் நல்லது. அப்புறம் பெண்களுக்கு வரவுக்கேற்ற செலவு இருக்கும். மற்றவர்கள் பிரச்சனை தீர பாடுபடுவது கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. காரிய தடை தாமதம் ஏற்படலாம். அதனால் எல்லாத்துலேயும் பொறுமையோடு இருங்க. மாணவர்களுக்கு கூட கல்வியில் நாட்டமானது அதிகரிக்கும். உயர்கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்கக்கூடிய சிந்தனைக்கேற்ப செயல்படுங்க. நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த பலன்களுக்கேற்ப நீங்கள் செயல்படணும். அப்போ தான் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு நஷ்டம் இல்லாமல் தப்பிக்க முடியும். ஸோ அதனால் துலா ராசிக்காரங்க சித்திரை 3 4 பாதம், சுவாதி விசாக 1 2 3 பாதம் இதில் பிறந்தவங்க இந்த கணிப்பு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இதற்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த அமாவாசை பலனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இதை தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி துலா ராசியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பலனை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் ஃபஸ்ட்டு அதை பண்ணிடுங்க. அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மட்டும் இருக்காதீங்க, ஃபஸ்ட்டு அதை பண்ணிடுங்க. வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.